எல்லா நாடுகளையும் மனிதன் சோஷியல் அனிமலாக தான் இருக்கிறான். ஆனால் இங்கே ஒரு அதிசயம் பார்க்கலாங்க. இந்தியாவிலே ஒருவரை ஒருவர் அக்கா என்றும் தங்கச்சி என்றும் அம்மா என்றும் அப்பா என்றும் அம்மா என்றும் அழைக்கிற ஒரு சமூக உறவை பார்க்கலாம். நமக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த பையனை போய் தம்பி தம்பி கொஞ்சம் வாயா, தங்கச்சி எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கூட. ஒரு வயசானவரை பார்த்தா அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. எப்படி அப்பா வாங்குற? வயசானவங்கெல்லாம் அப்பா ஸ்தானம், அம்மா வயசானவங்களும் அம்மா ஸ்தானம். இப்படி நீங்கள் ஒரு உறவு முறை சொல்லி கூப்பிடுற போது அவங்களுக்கும் ஒரு அக்கறை ஏற்படுது உங்கள் மேலே. என் மகன், நான் பெறாத என்னுடைய மகன், என் உடன் பெறாத தங்கை அக்கா. அப்போ அங்கே பந்த பாசம், சமூக பந்த பாசம் இருக்குது. மற்ற நாடுகளில் அப்படி இல்லைங்க. ஒருத்தங்கிட்ட ஏய் ஜான், டு யூ நோ திஸ் அட்ரஸ் மேன் அப்படின்னு கேட்பான். அவன் பார்த்துட்டு பேசாமல் போயினே இருப்பான். ஒன்றும் இல்லை சார், இந்த ஈஃபில் டவருக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அங்கே இருக்க அந்த கேமராவை நீட்டினாலும் திரும்பிட்டு போகிறான். ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். கடைசியில் ஒரு ஜப்பானீஸ் பொம்பளைக்கிட்ட கெஞ்சி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுமா அப்படின்னு வாங்கினேன். இவ்வளோ மோசம் இல்லை சார் நம்ம நாட்டில். முன்ன பின்ன தெரியாதவனாக இருந்தால் கூட இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நிச்சயமாக உதவி செய்வான். உரிமையாக நீங்கள் போய் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு குடும்ப பாசம் முன்பின் தெரியாத ஒரு சமூக உறுப்பினர் மேலே இந்தியாவில் நிலவி வருகிறது.